கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காதலியின் தந்தையை கொலை செய்த இளைஞர் போலீசாரிடம் பிடிபட்டிருக்கிறார். கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டு காதலியுடன் ஓட்டம் பிடித்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? காதலித்த இளைஞருடன் சிறுமி வீட்டை விட்டு ஓட்டம் பிடிக்க திட்டமிட்டுள்ளார். தடுக்க முயன்ற சிறுமியின் தந்தையை இளைஞர் கொடூரமாக கொலை செய்துள்ளார். படுபயங்கர சம்பவத்தை அரங்கேற்றி பதுங்கிய காதல் ஜோடியை போலீசார் தேடி தூக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள காருப்பள்ளி கிராமத்தில் வசித்து வந்தவர் 45 வயதான முனிராஜ். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்திருக்கூடிய மாந்தோப்பில் குடும்பத்தோடு தங்கி அவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முனிராஜின் 17 வயது மகளும் அதே கிராமத்தை சேர்ந்த 25 வயதான வெங்கட்ராஜும் காதலித்து வந்தனர். இருவருடைய காதல் விவகாரம் சிறுமியின் குடும்பத்தினருக்கு தெரியவர வெங்கட்ராஜை கடுமையாக கண்டித்துள்ளனர். மேலும் 17 வயதே நிரம்பிய தன்னுடைய மகளுக்கு தொல்லை கொடுப்பதாக வெங்கட்ராஜ் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போலீசில் முனிராஜ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார் போக்ஸ்கோ வழக்கில் வெங்கட்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சிறையிலிருந்து வெளிவந்த வெங்கட்ராஜ் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். பொய்யாக புகார் அளித்து போக்ஸ்கோ வழக்கில் சிறையில் அடைத்து விட்டதாக நினைத்த வெங்கட்ராஜ் காதலியின் குடும்பத்தினர் மீது ஆத்திரத்தில் இருந்து வந்தார். திங்கட்கிழமை விடியற்காலை வெங்கட் தன்னுடைய காதலியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியுள்ளார். வெளியே வந்த முனிராஜிடம் தகராறில் ஈடுபட்ட வெங்கட்ராஜ் தன் மீதான புகாரை வாபஸ் பெற கோரி சண்டையிட்டுள்ளார். சத்தம் கேட்டு வெளியே வந்த சிறுமியை அங்கிருந்து அழைத்து செல்ல முயன்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த முனிராஜ் அதனை தடுத்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த வெங்கட் காதலியின் தந்தையை கல் மற்றும் கட்டைகளால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த முனிராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கண்முன்னே தன்னுடைய தந்தையை கொலை செய்த காதலன் வெங்கட்டுடன் அந்த சிறுமி வீட்டை விட்டு தப்பி ஓடினார். இந்த படுபயங்கர சம்பவம் குறித்து ஊர்க்காரர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து போலீசார் குவிந்தனர். கொலை செய்யப்பட்ட முனிராஜின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளி வெங்கட்ராஜ் சிறுமியுடன் தலைமறைவாக இருந்த நிலையில் 2 தனிப்படையில் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். அதில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த வெங்கட்ராஜை கைது செய்து சிறுமியை மீட்டனர். வெங்கட்ராஜ் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீட்கப்பட்ட சிறுமியை அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். காதலியை அழைத்துக் கொண்டு ஓட்டம் பிடிக்க முயன்றதை தடுத்த பெண்ணின் தந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.